அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இதில் வந்து என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ இரண்டு முஸ்லீம்களுடைய இரண்டு தரப்புகளுக்கு இடையில சண்டை நடக்கு. அதில் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு பக்கத்தில் இருக்காங்க. இதில் இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த சஹாபி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உதவுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி போயிருங்க. ஏன்னு சொன்னால், ரெண்டு முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய வாளால் சண்டையிட்டாங்கன்னு சொன்னால், அதில் கொல்றவரும் சரி, கொலை செய்கிறவரும் சரி, கொல்லப்பட்டவரும் சரி, 2 பேருமே நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ வந்து இறை தூதரே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எதுக்காக இப்படி சொல்றீங்க? இவ கொலை செஞ்சவர், அவர் பாவத்துக்குரியவர், சரி நரகத்துக்கு போறாங்க சரி. ஆனா கொல்லப்பட்டவர் எதுக்காக நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்றாங்க. என்னன்னா, அவரும் என்ன நிலைமையில இருந்தாருன்னு சொன்னா, இவர் கொல்லப்பட்டுட்டாரு. இருந்தாலும் இவரும் என்ன ஆசையில இருந்தாரு, எதிர்த்தரப்புல உள்ளவரா இவரும் கொலை செய்யணுங்கிற ஒரு ஆசையில தான் இருந்தாரு. அந்த பேராசை கொண்டு இருந்தாரு. அதனால இவரும் நரகத்துக்கு தான் போவாரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்கள்ட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ வந்து இவங்கள்ட்ட சொல்றாங்க. இந்த ஹதீஸ வந்து யார் அறிவிக்கிறான்னு சொன்னா, அஹ்னப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இது புகாரியினுடைய 31வது ஹதீஸாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.